கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீமோத்தேயுவுக்கு பவுல் ஆழமான சில ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனையை நாமும் ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதம் பெற்று சந்தோஷமாய் வாழ்வோம். 1 தீமோத்தேயு 6:11 தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நாம் ஆசையோடு ஆவலோடு தாகத்தோடு நாட வேண்டிய 6 ஆச்சரியமான ஆவிக்குரிய விசேஷமான கனிகளை பவுல் இங்கு பட்டியலிட்டு சொல்லுகிறார். 1 நீதியை நாட வேண்டும், 2 தேவ பக்தியை நாட வேண்டும், 3 விசுவாசத்தை நாட வேண்டும், 4 அன்பை நாட வேண்டும், 6 சாந்த குணத்தை நாட வேண்டும். இந்த 6ஐயும் நாடி அது மேல் வாஞ்ச வைத்து ஆண்டவரோடு உறவாடி முன்னாடி செல்லும் பொழுது நிச்சயமாய் இவைகளுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை தேற்றும் ஆசீர்வதிக்கும். பூமியிலே உயர்ந்த ஒரு பாக்கியம் உள்ள நபராக நம்மை நிறுத்தும். ஆமென். இந்த காலை நேரத்தில் இதை வாஞ்சித்து தாகத்தோடு ஏற்றுக்கொண்டு இதை கடைபிடித்து வாழ அர்ப்பணித்து பாருங்கள். தேசம், குடும்பம், சபை ஆசீர்வாதமான விசேஷமான நிலைமைகளை காணும். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் கூட இந்த 6 விசேஷமான அருமையான காரியங்களை நாங்கள் கடைபிடித்து வாழ எங்களுக்கு உதவி செய்கிறீர். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.